ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்தோ. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஎம்சி வில்லன் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் எபிசோடில் நம்ம வந்துட்டு ஒரு ட்ராகனை போட்டு பிரித்து மேய்ஞ்சிருப்போம். ஸோ ட்ராகனை அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்றதான ஒரு எபிசோடு தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ திரும்ப வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பரை வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மான்செட்டோட வழி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஹெலிகுலஸோட அட்டகாசம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே தாங்க முடியல அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பைமன் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர்கிட்ட ஒரு கேள்வி, அதாவது மான்சாட்டுக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்கிறப்போ ஆம்பர் சொல்கிறாங்க, நம்மளோட மாஸ்டர் ஜீன் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் இல்லாத நேரம் ஹெலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்டம் எடுத்திருக்காங்க. அதாவது சிட்டிக்குள்ளே அத்துமீறலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக முயற்சி நடந்திருக்கு. ஸோ ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர், இன்னொரு பக்கத்தில் காயா, டீலுக்கு, ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய நிறையா ஃபெமினிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து சண்டை போட்டு அதை வந்து நிறுத்த ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ உடனே ஆம்பர் சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணதை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் பண்ணது ரொம்ப பெருசு. நீங்கள் வந்து சிட்டிக்கு இருந்த மிகப்பெரிய த்ரெட்டு, அதாவது அந்த டாவ்லின் ட்ராகனை வந்து பார்த்திங்கன்னா அடித்து ஜெயிச்சிருக்கீங்க. அதுவே மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு. ஸோ அதுக்காக நான் ரொம்ப நன்றி. ஸோ கூடி சீக்கிரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு லஞ்சில் இல்லைனா ஒரு டின்னரில் வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணை காட்டுறாங்கன்னா புரியுது தானே, நம்மளை லஞ்சுக்கு கூப்பிடுதுமாமே. சரி, ஓகே. ஸோ லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணணும், நான் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஆம்பர் சொல்லிவிட்டு ஒரு வாரமாக போய் உட்காந்துட்டு ஏதோ வேலையை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் கொடுப்பாங்க. நான் ஆம்பரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பெல்லாம் வந்து பறக்க விட்டு அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பர் என்னை வந்து தனியாக கூப்பிட்ருக்காங்க சாப்பிட்றதுக்கு. பைமான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருக்கோம், எங்களுக்கு ஏதாச்சும் சோறு வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பனாகவே கேட்டுருச்சு. ஸோ அது கேட்டதுனாலே என்னமோ தெரில, ஆம்பர் வாங்க நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஷ்ஷஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாங்கி கொடுத்துச்சு, அதாவது ஃபேமஸான டிஷ்ஷு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மான்சாட்டை பற்றி நீங்கள் ஒரு போகிறீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினையும் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி மான்சாட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தானே. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட்டு சிட்டிக்கு என் தங்கச்சி தேடி போகிறேன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு ஆன்சராக கொடுப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த சிட்டிக்கு வந்து மறுபடியும் வரும்போது நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர்கிட்ட ஒரு கொஸ்டினை வைப்பார். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் இருக்குது. அதாவது ஹோலி லேயர்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேத்தீட்ரல்லேருந்து நம்ம ஒன்று திருடி இருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ட்ராகனை போட்டு சாத்தியிருப்போம். வெண்டியோட ஒரு டூல் மக்களே அது. ஸோ அந்த டூலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி கொடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து கேத்தீட்ரலுக்கு போக சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஜீனை மீட் பண்ணிவிட்டு வெண்டி அங்கே இருப்பாப்ல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டுருப்போம் மக்களே. இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம கத்தீட்ரலுக்கு வந்திருப்போம். ஸோ அங்கே பார்பரா, வெண்டி, மாஸ்டர் ஜீன், ஸோ 3 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம போய்ட்டு கான்வர்சேஷனில் ஜாயின் பண்ணுறப்போ ஜீன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்பரா, சர்ச்சோட டீகோன்ஸ் இவங்க தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இப்போ ஹீலிங் பவர்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றி நம்மளுக்கு இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்பரா வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு உங்களால் ஏதாச்சும் உதவி பண்ண முடிஞ்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஃபண்டிங் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோலி லேயர் எடுத்து காட்டுவோம். ஸோ அதை பார்த்த உடனே நம்மளோட வெண்டியோட ரியாக்ஷனு, பைமானோட ரியாக்ஷனு, பார்பராவோட ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே, உண்மையிலே அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. பார்பரா உடனே முட்டி போட்டு யாருக்கான்னு எங்களை மன்னிச்சிருங்க, இவங்க வந்து இதை திருடி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க, இதனால் ஊரே அழிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல வெண்டி தன்னோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி லேயரை சரி பண்ணியிருப்பாப்புல. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஸோ நம்ம வந்து ட்ராகன் டாவ்லினை சண்டை போடுறதுக்கு முன்னாடியே இதே மாதிரி 2 தடவை சரி பண்ணியிருப்பாப்புல. ஏன்னா திருடும் போதே வந்து பார்த்திங்கன்னா அது வேலை செய்யாத ஸ்டேஜில் தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் அவர் சரி பண்ணி கொடுத்த உடனே ஓகே இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இதுமே வந்து யாரும் இதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கப்போ பைமன் நான் பார்க்கவான்னு கேட்கும்போது அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு ஓடிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இதை நான் எப்படி ஹோலி லேயரை ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லியே ஆகணும். ஸோ எப்படின்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை சொல்லிவிட்டு என் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுவார். யார்? வெண்டியை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டுருப்போம் மக்களே. பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டை வைப்பாங்க. வெண்டியை தாண்டதுக்கப்புறம் 2 பேருக்கு உள்ளே மண்ணுக்குள்ளேருந்து வந்துட்டு கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவானுங்களாமா. பின்னாடி இருந்து நம்ம அடித்து காப்பாற்றிடுவோம். அந்த நேரத்தில் மறுபடியும் அவனுங்க பூமிக்குள்ளே போயிடுவானுங்க, எங்கே போனானுங்கன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இந்த கையை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் மக்களே. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பொழந்து கட்டினி, அதாவது என்னையும் என் தங்கச்சியும் பிரித்து எடுத்துகிட்டு போனது இந்த கை தான் நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் பின்னாடி இருந்து 2 பேர் என்ன லாக் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம தலைவன் வெண்டியையும் லாக் பண்ணிட்டாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டரோட ஒரு ரேடியண்ட்டை வந்து நான் மீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அது சொல்லும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆள் கொஞ்சம் கவுண்டர் அட்டாக் கொடுப்பாப்புல. ஏன்னா வெண்டிக்கு கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் அதிகம் தானே.
ஏதாச்சும் வந்து நீ உன்னோட மாஸ்டர்கிட்ட இருந்து மாஸ்க்கை திருடிட்டு வந்துட்டியான்னு சொல்லும்போது அது கோவப்பட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எனக்கு எதிராக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சிடும். ஸோ அந்த நேரத்தில் வெண்டி தன்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்னோலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவார். அதாவது அவரோட கால் ஃப்ரீஸாக இருக்கும். ஸோ அதுலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் வாக்குவாதம் மாறி மாறி போயிட்டுருக்கும் மக்களே. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சென்யோரா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊருக்கு யூஸே இல்லாத ஒரு ஏர்கான் வந்துட்டு இந்த ஊருக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெண்டியை தூக்கி ஒரு சொருகிருமாமா. சொருகிட்டு அவனோட வயிற்றுலேருந்து ஏதோ ஒரு டியூப் எடுத்துச்சு மக்களே. ஸோ இதுக்கு பேர் தான் ஜின்சு, இதை தான் உன்னோட ஜின்சூஸா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கும். ஜின்சூஸ்னால் என்னன்னு எனக்கும் தெரில மக்களே. ஸோ ஆனால் இதே மாதிரி ஒரு கியூப் ஒன்று பார்த்துருக்கேன். என்னோட கேரக்டரை அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தேவைப்படும். அதாவது கன்சாலிடேட்னு சொல்லுவாங்க ஒரு கேரக்டருக்குமே. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. சரியா, கேரக்டர் அப்டேட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று நினைக்கிறேன் மக்களே. சரி, ஓகே. ஸோ இந்த நேரத்தில் உங்களெல்லாம் வந்து யூஸ்லெஸ்டா நீங்களாம் தண்டச்சோறுங்க, நான் வந்துட்டு உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்குள்ளே நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் வில்லன்ஸ் எல்லாம் காலி ஆகிட்டானுங்க. ஸோ அந்த நேரத்தில் வெண்டி வந்து பார்த்தீங்கன்னா மட்டையே கிடக்குறாப்புல நம்மளையும் மட்டை பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் மச் டைம் ஹேஸ் பாஸ்ட் அப்படின்ற போது யாரோ ஒருத்தர் என்ன தட்டி எழுப்புறாங்க. ஃபெவோனியஸ் மாஸ்டர் ஃபெவோனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் தட்டி எழுப்புறாங்க. யாருன்னு பார்த்தா பார்பரா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி என்ன ஹீல் பண்ணியிருக்காமா. ஸோ ஹீல் பண்ணிவிட்டு எழுந்த உடனே நம்ம வந்து கேட்குற முதல் கேள்வி வெண்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்போம். அந்த நேரத்தில் வெண்டிக்கெலாம் ஹீஸ் ஆல் ரைட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் மான்செட்டை விட்டு வெளியில் போயிட்டார். ஸோ எதுக்காக போனார் அப்படின்றது எனக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் நான் தடுக்க ட்ரை பண்ணேன். மாஸ்டர் ஜீன் தான் வந்து அவர் போகிற போக்கில் விட்டுருவோம், அவரெல்லாம் தடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்பவே வீக்காக இருக்கார், தன்னைத்தானே அவர் ஹீல் பண்ணிக்கிறதுக்காக எங்கேயோ போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பைமான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிண்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. எப்படின்னா, எப்போல்லாம் வந்துட்டு அந்த ட்ரீக்கு கீழே போகிறானோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்விண்டை யூஸ் பண்ணி வெண்டி வந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ மேபி அவர் அங்கே கூட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேஞ்சான ஒரு விஷயந்தான். மாஸ்டர் ஜீன் வந்துட்டு வெண்டியை வந்து எதுவுமே கேட்காம அலோவ் பண்ணது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்பரா சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரீயை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி பெய்மான் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும். சரி, ஓகே. ஸோ நம்ம அந்த ட்ரீயை தேடி போகிற மக்களே, அடுத்த மிஷன் நம்மளுக்கு அதுவாக தான் இருக்க போகுது. ஸோ ட்ரீயில் என்ன இருக்குது ஏது இருக்குது, அந்த ஜெனோசிஸ்னால் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஸோ அதை போயிட்டு வெண்டியை கண்டுபிடிச்சா தான் எனக்கு தெரிஞ்சு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்கான் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஏர்கானோட ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டாச்சுக்கிட்ட தான் நின்றுட்டு இருக்காப்புல. அதை பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பு தெரியுது. அவர் ட்ரீட் இருக்கும்போது அவருக்கு உண்மையிலே பவர் பயங்கரமாக ஏறுதுங்க. அவருக்கு சரியாயிட்டாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஜெனோசிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம். வெண்டி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ ஒரு வழியாக அதையும் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பார்த்தாச்சு, இப்போ அதனால தானே கேட்குறோம் சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி ஒரு கவுண்டர் கொடுப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லுவார், அதாவது நார்மலான ஒரு பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரியக்கூடாது, பரவாயில்ல நீ வந்துட்டு நார்மல் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ராடினரி அப்படின்றதுனால நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது மக்களே. விஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பவர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெண்டியோட இடுப்பில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விண்டோட ஆனிமோ பவர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டருக்கும் ஒன்று இருக்கும். இதுவே நீங்கள் ஆம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் இருக்கும், அதுக்கப்புறம் லீசாவுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் விஷன். ஸோ அந்த விஷன் இருக்கிறவங்களால வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் டாஸ்க்கு. பட் ஆனால் இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு விஷன்ஸும் இருந்த மாதிரி நான் பார்த்ததில்லை மக்களே. ஏன்னு தெரில, என்னோட இடுப்புலையும் சரி, நான் இந்த மிஷன் முடிச்சதுக்கப்புறம் என் உடம்புல பாடி பார்ட்ஸில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல மக்களே. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து நார்மல் பீப்புளுக்கு. ஸோ இதுவே ஒரு காட்னஸ் லெவலில் ஒரு ஆர்கான் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் இருக்குது. ஸோ அந்த ஜெனோசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதோட அந்த மாதிரி பீப்புள்ஸை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அலோஜிஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா செங்கனோரே, அவள் வந்துட்டு என்னோட ஜெனோசிஸை திருடிட்டு போயிட்டா. ஸோ வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரீட்ஸா அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் அத்தாரிட்டியாக. ஸோ அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அடுத்த ஏர்கானோட பவரை வந்து திருடுறதே வழக்கமாக வச்சுருக்காங்க. வெயிட் அ மினிட், ஹவ் ஆர் யூ அப்படின்னு உங்களுக்கு வந்து கேட்க தோணுச்சு தானே, எனக்கும் அப்படி தான் கேட்க தோணுச்சு. ஸோ அப்போ தான் புரியுது, வெண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்சிட்டியோட ஏர்கான் மக்களை இவன் முன்னாடியே சொல்லிக்கிட்டு தானஞ்சான், நான் வந்துட்டு கடவுள், நான் தான் ஏர்கான்னு சொல்லுவேன்.
நானும் பைமானம் தான் நம்பலை மக்கள். இந்த நாரப்பைய பைமானம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுச்சு. கடைசி வரைக்கும் யாருக்கான யாருமே கண்டுபிடிக்க விடாமல் பண்ணிடுச்சு. ஸோ எனிவே என்னோட ஜெனசிஸ் போயிடுச்சு. இதுக்கு மேலே என்னோட ட்ராவலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக பேசுகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சிட்டியை விட்டு கடந்து போகிறீங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சாங் ஆஃப் பேடு, விண்டோட ஃப்ரீஸு, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா மான்ஸ்டர்லாம் நீங்கள் மீட் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அதெல்லாம் உங்களோட ட்ராவலில் ஒரு பார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது, கீப் கோயிங் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தது லியோ சிட்டிக்கு போங்க. லியோ சிட்டியில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கைட் பண்ணுறாப்புல. இதை முன்னாடியே சொல்லியிருந்தாலும் ட்ராகன் சண்டை போகிறதுக்கு முன்னாடியே போயிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு மேலே ஒரு டவுட்டு கிடையாது, பாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுட்டேன். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள்லாம் அன்லாக் ஆச்சு. ஸோ அந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் அன்லாக் ஆச்சு. மக்களே இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த விஷயம் தான் மக்களே, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் காட்டுறேன். ஸோ இந்த விஷயம் தான் அது அந்த இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட கேரக்டரை வந்து அப்டேட் பண்ணுவோம். அதாவது லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேட்டட் லெவலை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதே தான் சொன்னேன், நார்மலான ஒரு பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷன்ஸ் வச்சிருக்க பீப்புளுக்கு இது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஜெனோசிஸ். ஓகே, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது தானே. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லியோவோட சிட்டியோட மேப்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. அங்கே போய்ட்டு நீ போய்ட்டு இன்னும் நிறைய நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நம்மளுக்கு கைட் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லியோ சிட்டிக்கு தான் போகிறோம். ஸோ லியோ சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பங்கமான நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பற்றி என்ன நினச்சிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் டைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர், ஹேவ் அ கிரேட் டே மக்களே, பாய்.